தளபதி விஜய் அவர்கள் சினிமா துறையில் இருந்து சரியான நேரத்தில் அரசியலுக்கு வந்திருக்கின்றார். 2 வருடம் காலம் ஆகின்றது. கட்சி பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒரு திரைப்படமும் முடிவும் தருவாயில் உள்ளது. அது முடிந்தவுடனே முழு நேர அரசியலில் அவர் ஈடுபடுவார் என்று உறுதியாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ இந்த வியூக வகுப்பாளர்கள்லாம் நிறைய சிந்தனையாளர்கள்லாம் இருக்காங்க. அது எப்படியாவது அவர் ஒரு சினிமா நடிகர் என்ற முத்திரையிலேயே அவரை வைத்திருக்க வேண்டும். அவர் வாக்குகள் அரசியலில் வளர்ந்து வந்துவிடக்கூடாது, மக்கள் மத்தியில் பிரபலமாகிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தால் உண்மை தெரிஞ்சாலும் அதை தெரியாதது போல் இப்போ அஜித்குமாரை எடுத்துக்கிட்டுங்க. அஜித்குமார் அவர் ஒரு நல்ல நடிகர். அவர் எந்த எதுக்குமே அவர் போக போகிறது இல்லை. அவர் தொழில், அவருக்கு பிடித்தமானது கார் ரேஸ், அதை மட்டும்தான் அவர் செய்வார். அதைத்தான் அவர் செய்து கொண்டு இருக்கின்றார். மற்றபடி விஜய்க்கு அவர் ஒரு நல்ல நண்பர். இது எதுக்கு அப்படின்னா, அந்த அஜித்தை குறிப்பிட்டு விஜயும் இணைத்து அந்த சினிமாக்குள்ளேயே விஜயை அப்படியே அமுக்கிவிட வேண்டும் என்ற ஒரு காரணத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இருக்காங்க. குற்றம் சொல்வதற்கு வேற ஒரு வழியும் இல்லை. ஏன்னா அவர் இதற்கு முன்னால் இருந்து ஊழல் செஞ்சு பணத்தை சேர்த்து கோடி கோடியாக வீட்டில் குமிச்சு வச்சு கணக்கில் எல்லாம் சொத்துலாம் குமிச்சு வைக்க அப்படிலாம் அவர் செய்யலை. அதை ஒரு குற்றமும் சொல்ல முடியல. இப்போ அவர் திரைத்துறையில் சம்பாதித்த பணத்தை வைத்து தான் இப்போ அரசியலே ஆரம்பித்திருக்கின்றார். வேற ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி பல சூழ்நிலையில் இருக்கும்போது இப்படி பலவிதமாக குழப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள். யாரையாவது கிளப்பி விட்டு விடுகிறார்கள். இந்த கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு சாதாரண உறுப்பினர் கார்டை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த பதவி தரல இந்த பதவி தரலன்னா எப்படி கொடுப்பாங்க? கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. ரசிகர் மன்றத்துக்கு அது பணியாற்றினீங்க, பால் போஸ்ட் ஓட்டினீங்க, அதுக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்கா? அதை கொண்டுக்கிட்டு வாங்க, அதை தலைமையிட்ட போனீங்க செய்யுங்க. எடுத்த உடனே எனக்கு பதவி, எம்எல்ஏ பதவி, நான் எப்படி ஆயிடுவேன், நான் அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆகிடுவேன், எனக்கு மரியாதை குறைவாகிவிட்டு இப்படியெல்லாம் சிந்தனையோடு இருந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஏன்னு நான் அதுக்கு வர வேண்டும்? படிப்படியாக தான் உயர வர முடியும். ஏன் அந்த பொண்ணு பெரிய பேச்சாளரா இல்லை பெரிய வியூக வகுப்பாளரா? என்ன திறமை இருந்தது? ஒரு திறமையும் இல்லை. உறுப்பினர் மட்டும்தான் பிரபலம் பிரபலம் பிரபலம்னு சொல்லி ஊடகங்கள் தான் ஆக்கிவிட்டது. என்ன வகையில் பிரபலம்? இப்படி ஒவ்வொருத்தரையாக பிரபலம்னு சொல்லிக்கிட்டு இப்படி குழப்பங்களையே ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு குரூப்பாக இருந்து எந்த வகையிலடா லேசாக ஏதாவது வழி கிடைக்குமா? அதற்குள் நாம் நுழைந்து விட வேண்டும். விமர்சனத்தை விஜய் மீது பரப்பி விட வேண்டும். அப்படி சொல்லி செய்து விட வேண்டும், இப்படி செய்து விட வேண்டும் என்று இரவு பகலாக தூங்காமல் கண் விழித்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முக்கியமாக அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, விஜய்ங்கிறவர் அவருடைய பலம்